உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொன்னா, உலகத்தின் சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். உலகம் தருகிற சமாதானம், உலகம் தருகிற சந்தோஷம், உலகம் தருகிற அந்த மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறபடினாலே இங்க என்னன்னு சொன்னா, அவர்கள் மனமாற்றம் அடையவில்லை. தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா இன்றைக்கு சூழல்கள் பார்க்கிற போது அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களா, தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாய் காரியமாற்றுகிறார்கள், தேவனை விட்டு விலகி நடக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டு இருக்கிற போது இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் கடந்து வருகிறது. வேதனைகள், வழிகள் அவர்களோடு கூட கடந்து வருகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டான பாருங்க. நம்முடைய வாழ்வு இப்படித்தான். அநேக நேரங்களிலே பாடுகளுக்குள் போகிறோம், வேதனைகளுக்குள் போகிறோம், குறைவுகளுக்குள் போகிறோம். அவைகளிலே இருக்கிற போது நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, ஏன் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை? எரேமியா 8:19 அந்த ஜனங்கள் சொன்னார்கள், இதோ சீயோனிலே கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ. பாருங்க, அவங்க சொல்றாங்க, அவங்க கூப்பிடுகிற சத்தம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையோ, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லையோ, எங்களுக்கு விடுதலை தருகிறதற்கு அல்லது எங்களை குணமாக்குறதற்கு இல்லையோ என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்களா, தொடர்ந்து கூப்பிடுகிற ஒரு சத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், தூரதேசத்திலிருந்து. ஏன் சொன்னா, தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி நடக்கிற போது எரேமியா சொல்லுகிறான், பாபிலோனுக்குள்ளாக ஒரு நாள் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள், அதற்குள் நீங்கள் என்ன செய்யுங்கள், தேவனிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறான். ஆனா அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா, அதே வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். ஆனா அந்த சூழல்களுக்குள்ளே நின்று கொண்டு சொல்றாங்க, ஏன் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கல, ஏன் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யல, ஏன் தேவன் எங்களை குணமாக்கவில்லை? அவர்கள் கூப்பிடுகிற போது அதே வசனம் தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நீ ஒரு புறத்திலே கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாய், தேவனிடத்திலே உதவியை எதிர்பார்க்கிறாய், தேவன் உன்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாய். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கிறதா, அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வரல, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு வெளியே வரல. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தேவன் காத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி காத்திருக்கிறது? மாற்றங்கள் வராதா, விடுதலை வராதா, இன்றைக்கு மாறிவிட மாட்டாரா, அல்லது இந்த வருஷத்துல மாறிவிட மாட்டாரா, எப்படி ஆகிலும் காலங்கள் மாறிவிடாதா? 20வது வசனம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ பாருங்க, காலங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது, காலங்கள் நித்தமும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன வரலையா, அந்த பூரண ரட்சிப்பின் அனுபவம் வரல. தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் காத்து 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 போராட்டங்கள் தான், பாடுகள் தான். நம்முடைய வேதனைகளோடு கூட தீர்க்கதரிசி அடுத்து சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினாலே நானும் காயப்பட்டிருக்கிறேன், நான் கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு போராட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிற போது பரலோகம் அப்படி பார்க்கிறது. தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறாரா, அதே பாடுகளுக்குள்ளாய் கடந்து வந்து பெரிய விடுதலைக்குள்ளாய் நடத்த விரும்புகிறார்.